தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. இங்கு கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்ற துவாவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறியவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி வ யஃப்கஹு கௌலி. என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக, அதன் மூலம் அவர்கள் என் சொல்லை விளங்கிக் கொள்வதற்காக. ஸோ இன்னைக்கு நாம் என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, இன்னும் குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் பங்கு என்ன. ஸோ இந்த உலகத்தில் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது எல்லாராலையும் நேசிக்கப்படுற, இன்னும் செல்வத்தில் எல்லாமே ரொம்ப பெரிய செல்வமாக கருதப்படுறது என்னன்னா குழந்தை செல்வம். ஸோ அல்லாஹ் சொல்றான் திருக்குரான்ல, செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே ஆகும். சூரா கஹ்ஃப்ல 46வது அத்தியாயத்தில் சொல்றான், ஜீனத் அப்படின்னா அலங்காரம். அதாவது செல்வம் இந்த உலகத்துல ஒரு அலங்காரமா ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாராலும் நேசிக்கப்படுற ஒரு செல்வமா ஆக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தை செல்வத்தை ஒவ்வொருத்தரும் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத இறைவன் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். ஸோ அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்குறான். இன்னும் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைய மட்டும் கொடுக்குறான். இன்னும் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டுமே கொடுக்குறான். இன்னும் தான் நாடியவர்களுக்கு இது ரெண்டையும் கலந்து கொடுக்குறேன்னு சொல்றான். இன்னும் தான் நாடியவர்களை குழந்தை செல்வம் இல்லாதவர்களாக விட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஸோ குழந்தை ஒரு நியமமான அருள் கொடை. எப்படி அருள் கொடையா இருக்கு அப்படிங்கிறத குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த குழந்தைகளோட அந்த அருள் கொடை எவ்வளவு பெரிய அருள் கொடை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இன்னும் அல்லாஹ் சொல்றான், ஸோ குழந்தை கொடுக்கப்பட்டவங்க அருளாளர்கள், குழந்தை கொடுக்கப்படாதவங்க துரதிருஷ்டவாளிகளா அப்படின்னா இல்லை. எப்படி குழந்தைகளை கொடுக்கறது அருள் கொடைன்னு சொல்றானோ, அதே மாதிரி அந்த குழந்தைகளை நான் உங்களுக்கு சோதனையா ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ குழந்தை இரண்டு விஷயமா அல்லாஹ் உதாரணம் கட்டுறான். ஒன்று அருள் கொடை, இன்னொன்று சோதனையா ஆக்கியிருக்கோம். இன்னும் யாருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலையோ அவங்கள பத்தி என்ன சொல்றான்னா, அவங்க அதுக்காக பொறுமையா இருந்தாங்கன்னா அதுவுமே அவர்களுக்கு ஒரு நன்மையாக முடியுது. ஸோ அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க பொறுமையாக இருந்தாங்கன்னா அதுக்குரிய நற்கூலியை அவங்க இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் இன்னும் பெற்றுக்கொள்வாங்க. ஸோ அந்த குழந்தை விஷயத்தில் குழந்தை கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அந்த குழந்தை செல்வங்கள் எல்லாமே அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ அமானிதம் அப்படின்னா என்ன, நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருள். ஸோ இதை குறித்து மறுமையில் அல்லாஹ்வால நம்ம விசாரிக்கப்படுவோம். ஸோ எல்லா செல்வங்களுமே அமானிதம். எப்படி குழந்தை செல்வம் ஒரு அமானிதமோ, இன்னும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம்ங்கிறதும் ஒரு அமானிதம். ஸோ இந்த மாதிரி செல்வத்தை நீ எப்படி செலவு செய்தாய், எப்படி செலவு செய்தாலும் ஆரோக்கியமா இருக்கிற நேரத்தில் நீ என்னெல்லாம் செஞ்ச, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்தை வச்சு நீ என்னெல்லாம் செஞ்ச, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளை நீ எந்த மாதிரி பொறுப்பா உன்னுடைய கடமைகளா அந்த குழந்தைகள் மேல உனக்கு இருக்கிற கடமைகளை எப்படி நீ நிறைவேற்றின அப்படின்ட்டு நம்ம விசாரிக்கப்படுவோம். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நம்மளுடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவோம் மறுமையில. எப்படி ஒரு கணவன் ஒரு குடும்பத்திற்கு பொறுப்புதாரி, அந்த பொறுப்பை குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். இன்னும் மனைவி கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி, அந்த பொறுப்பை குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவான். இன்னும் ஒரு எஜமானனுக்கு ஒரு அடிமை ஒரு எஜமானுடைய செல்வத்திற்கு பொறுப்புதாரி, அந்த பொறுப்பை குறித்து அவன் மறுமையில் விசாரிக்கப்படுவான். ஸோ இஸ்லாம் சொல்லுது, குழந்தைகள் அருள் கொடையாகவும் சோதனையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குழந்தைகள் விஷயத்துல நீங்க எந்த மாதிரி உங்களுடைய கடமைகளையும் பொறுப்பையும் நிறைவேற்றினீங்க அப்படிங்கிறத மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. ஸோ அதுக்காக இஸ்லாம் கத்து தர்றது, எந்த முறையில் குழந்தைகளை வளர்த்தா அது நமக்கு அருள் கொடையாக மாறும்.
ஸோ அந்த குழந்தை விஷயத்துல அல்லாஹ் சொல்றது, அதாவது ஏக இறைவன் சொல்றத நம்ம கடைபிடிக்காமல் தவறும் போது நமக்கு அந்த குழந்தைகள் பெரிய சோதனையாகவும் ஆகுது, இம்மையிலையும் மறுமையிலையும். ஸோ குர்ஆன் சொல்லித்தர்ற முறையில குழந்தைகளை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம செய்யறது அழகிய ஒரு பெயரை சூட்டுவோம். ஸோ அந்த 7 விஷயங்களை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். முதலாவது விஷயம் அழகிய பெயரை சூட்டுதல். இரண்டாவது அகீகா கொடுத்தல். மூன்றாவது ஈமானிய உணர்வை விதைத்தல். நான்காவது தொழுகைக்காக பயிற்றுவித்தல். ஐந்தாவது பண்பாட்டு பயிற்சியை வழங்குதல். ஆறாவது இஸ்லாமில முன்னுதாரணமா இருக்கிற மனிதர்களுடைய வரலாறை அறிய செய்தல். இறுதியா குரானிய கல்வியை வழங்குதல். ஸோ இந்த 7 விஷயங்கள் மேலேயும் ஒவ்வொரு பெற்றோரும் கவனம் செலுத்த வேண்டியது கடமையாகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பெயரை வைக்கிறோம். ஸோ அதை எந்த மாதிரி அடிப்படையில் வைக்கிறோம்? ஸோ குழந்தைக்கு பெயர் சூட்டுறதுல இது வரைக்கும் யாரும் வைக்காத பெயரா இருக்கணும், இன்னும் ஸ்டைலா இருக்கணும். இன்னும் ஒரு சிலர் மார்க்கத்தை புரியாத பெற்றோர்கள் அந்த பெயர் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை காட்டக்கூடாத ஒரு பெயரா தேர்ந்தெடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு சிந்திக்கிறாங்க. ஸோ இந்த நிலை மாறணும். ஸோ அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, பெயர்கள்ல அழகிய பெயர்கள் இறைவனுடைய அடிமை அந்த மாதிரி வர்ற பெயர்கள் தான் இறைவனால நேசிக்கப்படுற பெயர். உதாரணமா அப்துல்லா அப்படின்னு பெயர் வைக்கிறோம், அதாவது அர்த்தம் நிறைந்ததா நம்ம பெயர் வைக்கணும். இன்னும் அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படிங்கிற அழகிய திருநாமங்கள் சேர்ந்து வர்ற மாதிரி அவனுடைய அடிமை. அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. இந்த பெயர்களோட அதாவது அடிமை அப்படிங்கிற பெயரை சேர்த்து வைக்கிறதா சிறப்பான பெயர். ஆனா எத்தனை பேர் இதை நம்ம செய்யறோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். இன்னும் அல்லாஹ் சொல்றான், இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த மறுமையிலையும் இந்த உலக வாழ்க்கையிலையும் கண் குளிர்ச்சியா ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் அதுக்காக துவா செய்ய சொல்றான். குரான்ல சூரா ஃபுர்கான்ல 77வது வசனத்துல, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத அய்யூனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்களுக்கு ரப்பனா ஹப்லனா ஹபல் அப்படிங்கிறது பரிசு, எங்களுக்கு பரிசளிப்பாயாக. ஹப்லனா மின் அஸ்வாஜினா எங்களுடைய துணைகளில் இருந்தும், துர்ரியாத்தினா சந்ததிகளிடம் இருந்தும், குர்ரத அய்யூனின் கண்களுக்கு குளிர்ச்சியை அளிப்பாயாக. ஸோ குழந்தைகளை அந்த மாதிரி நம்ம வளர்க்கும் போதுதான் ஒரு கண் குளிர்ச்சியான குழந்தைகளா, ஒரு சாலிகான குழந்தைகளை நம்ம உருவாக்க முடியுமே இல்லாம இன்னும் மார்க்கம் சொல்லாத ஒரு முறையில வளர்க்கும் போது அந்த குழந்தைகளாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய சோதனைகள் வர்றதை நம்ம உணர முடியும். ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா அக்கீகா கொடுத்தல். ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முதல் கடமை அந்த குழந்தைக்கு, ஒரு ஆண் குழந்தையா இருந்தா அதுக்குரிய அக்கீகா கொடுக்கணும், இன்னும் பெண் குழந்தையா இருந்தா அதுக்குரிய அக்கீகா கொடுக்கணும். ஆனா எத்தனை பேர் இதை செய்யறோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். இன்னும் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளில் மஹ்ஷர் வெளியில் ஒருவர் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் அந்த நபர் குறித்த விசாரணை அவர்களின் பெற்றோரிடமிருந்து ஆரம்பிக்கப்படும். அதிகமானோர் தோல்வி அடைவதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோரை. ஸோ இன்னும் மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கப்படும் போது ஒரு குழந்தைய குறித்து அவங்களுடைய பெற்றோரிடமிருந்து அந்த விசாரணையை ஆரம்பிப்பானா, நீ எந்த மாதிரியும் உன்னுடைய கடமையை நிறைவேற்றின உன்னோட குழந்தைகள் விஷயத்துல. ஸோ அப்படிங்கும் போது நிறைய பெற்றோர்கள் தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் மூமின்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் எரிபொருள் மனிதர்களும் கல்லுமே ஆகும். அதன் கடுமையான பலசாலிகளான மலக்குகள் காவல் இருக்கின்றனர். அல்லாஹ் அவர்கள் ஏவி எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். தாங்கள் ஏவப்பட்டபடியே அவர்கள் செய்து வருவார்கள். இன்னும் அந்த உலகத்துல ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹ்வுடைய குழந்தையா, நல்ல குழந்தையா தான் பிறக்குது. அவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பெற்றவர்களோட வளர்ப்பு சரியில்லாத காரணத்தினால அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க நரகத்துக்கு அழைச்சிட்டு போற அந்த செயல்பாடுகளா மாறுது. ஸோ
ஸோ அதனால தான் இந்த குரான் வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஸோ நரக நெருப்புக்கு வந்து அஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, இன்னும் அல்லாஹ் சொல்லாத வழியில் நம்மளோட மனோ இச்சையை கடைப்பிடித்து நம்ம இஸ்லாமுக்கு புறம்பா இன்னும் நம்மளோட படைச்ச இறைவன் கட்டளையிட்டதுக்கு புறமா நம்ம செய்யும் போது நம்ம போகிற இடம் வந்து எப்படி இருக்குமா, நரகமா இருக்குமா. அந்த நரகத்தோட எரிபொருள் என்ன? இப்போ ஒரு வண்டி ஓடுதுன்னா அதுக்கு எரிபொருள் வந்து பெட்ரோல் அப்படிங்கிற அந்த நெருப்போட எரிபொருள் வந்து மனிதர்களும் கற்களுமா. நம்மளாம் விறகு வச்சு எரிப்போம், இன்னும் கிடைக்கிற மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல் இதெல்லாமே வந்து எரிபொருளா யூஸ் பண்ணுவோம். ஆனா நரகத்துல எரிபொருள் என்னவா இருக்கும்னா மனிதர்களும் கற்களும். ஸோ அப்போ அந்த தீயோட அந்த வீரியம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அதோட மலக்குகள் வந்து கடுமையான ஒரு காவலாளிகளா இருப்பாங்களாம். அவங்க எல்லாம் ஏவியதுல இருந்து ஒரு சின்ன விஷயத்த கூட செய்யாம விட மாட்டாங்க. இன்னும் அந்த அலறல் சத்தம் வந்து மலக்குகளுக்கு, அந்த காவலா இருக்கிற மலக்குகளுக்கு கேட்காத மாதிரி அவங்களுக்கு வந்து செவிப்புலன் அந்த கேட்கிற திறனை வந்து எல்லாம் எடுத்துருவான். ஏன்னா வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு கத்தும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு இரக்கம் அப்படிங்கிறது வந்து தோணும். ஸோ அந்த இரக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்களோட காதுகள் வந்து செவிடா இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பெற்றோர்கள் ஒழுங்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஒரு நல்ல குழந்தைய வளர்க்க முடியும். ஸோ அந்த குழந்தையால இன்னும் நல்ல சமூகத்துல ஒரு நல்ல குடிமகனா வாழ முடியும். இன்னும் மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற சொர்க்கத்தையும் அடைய முடியும். ஸோ இந்த அக்கீகா கொடுக்கறது மூலயமா அந்த குழந்தை வந்து அதுக்கு நன்மையா மாறுது. இந்த அக்கீகாங்கிறது பெண் குழந்தையா இருந்தா ஒரு ஆடு அக்கீகா கொடுக்கணும் இஸ்லாம் முறைப்படி. ஆண் குழந்தையா இருந்தா 2 ஆடு அக்கீகா கொடுக்கணும். இன்னும் ஆண் குழந்தைகளுக்கு அந்த இன்னும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கத்னா அப்படிங்கிற ஒரு விருத்த சேதனம் செய்யணும். மூணாவதா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஈமானிய உணர்வை விதைக்கணும். ஸோ என்ன ஈமானிய உணர்வு அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் இஸ்லாமுடைய அடிப்படையான லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற ஒரு ஏகத்துவத்தை ஊட்டணும். ஸோ அந்த குழந்தை நம்ம தாளாட்டும் போதே என்னென்னலாம் போட்டு தாளாட்டுறோம். இப்போல்லாம் மொபைலை எடுத்துட்டு மொபைலில் அந்த கிட்ஸுக்கு வர அந்த ரைம்ஸை போட்டு குழந்தைங்களை தூங்க வைக்கிறாங்க. ஆனால் இது இஸ்லாம் காட்டி தந்த முறையா? குழந்தைங்களை தூங்க வைக்கும் போது லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற அந்த கலிமாவை சொல்லி தாளாட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் குழந்தைகள் விஷயத்துல நம்ம எவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கையில மொபைலை கொடுத்து சோறு ஊட்டுற எத்தனோ தாய்மார்கள் இப்போ இருக்கிறாங்க. ஸோ இதனால அந்த குழந்தைங்களுக்கு சிறிய வயசுல இருந்தே வந்து இஸ்லாமுக்கு மாற்றமான விஷயங்களை கத்துக்கிட்டு வருது தவிர, ஸோ இஸ்லாம்ல உள்ள அந்த லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிற ஒரு ஈமானிய உணர்வு எப்படி வரும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் ஈமானிய உணர்வு எப்படி வரும் அப்படின்னா, குழந்தைகள்ல இருந்தே அந்த குழந்தைக்கு ஏகத்துவ கல்வியை போதிக்கணும். அதாவது குரானை ஃபர்ஸ்ட் போதிக்கணும். குரான் கல்வி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தைக்கு வேற எந்த கல்வியும் புகட்டணுமே தவிர, ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கணும் அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து குரான்ல வந்து உள்ள கல்வி மனதுல பதிஞ்சது அப்படின்னா, இன்னும் அது நாடுனா எந்த கல்வியை வேணாலும் வந்து இறைவன் சொன்ன அந்த முறைப்படி கத்துக்கணும். இன்னும் ஹராம் எது ஹலால் எது அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இன்னும் அவங்களுடைய ஆடை விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், அவங்களுக்கு வந்து சிறிய வயசுல இருந்தே வந்து இஸ்லாம் வந்து தடுத்திருக்கிற ட்ரெஸ் போடுறது, ஒரு ஆணுக்குரிய ட்ரெஸ், ஒரு ஜீன்ஸ், ஒரு டிஷர்ட் போடுறது. ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் அவங்க விரும்பின உணவு பண்டங்கள்லாம் அவங்கள சாப்பிட அனுமதிக்கிறது. இன்னும் எத்தனையோ பாக்கெட்ல வந்து அடைச்சி வர்ற குர்குரே, இன்னும் லேஸ் அப்படிங்கிற அந்த டேஸ்டிங் பவுடர் போடுற அந்த பொருட்களை, கெமிக்கல் சேர்ந்து கலந்து வர்ற அந்த பொருட்களை சாப்பிட கொடுக்கும்போது அவங்களுடைய மூளையோட திறன் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஈமானிய கல்வி கொடுக்கறது வந்து கட்டாய கடமையாகும். நாலாவதா பார்த்தீங்கன்னா, தொழுகைக்கு பயிற்றுவித்தல். எப்படி வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த காலத்துல 7 வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க, ஒரு குழந்தை 7 வயதுல அடைஞ்சிட்டா அவங்கள வந்து தொழுகை ஏவுங்க. 10 வயசு அடைஞ்சி அதுலயும் தொழுவாம இருந்தா அடிச்சு தொழுவைங்க, காயம் ஏற்படாத அளவுக்கு அவங்கள அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு இஸ்லாம்ல உள்ள ஒவ்வொரு பெற்றோர்களும் இதுல செய்யறாங்களா? இந்த மாதிரி ஒரு குழந்தை மார்க்ல படிப்புல மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிக்கிறோம். இன்னும் சரியா டியூஷனுக்கு டைமுக்கு போகல, ஸ்பெஷல் கிளாஸ்க்கு டைமுக்கு போகல அப்படின்னா அவங்கள வந்து கண்டிக்கிறோம். யாராவது எத்தனை பேர் இந்த இப்போ குழந்தை வந்து சரியா தொழுகல அப்படின்ட்டு கண்டிக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க? இன்னும் வந்து அவர்களுக்கு கடமையான 10 வயது அடைஞ்சிட்டுனா இன்னும் எல்லா கடமையும், இஸ்லாம் சொல்ற அனைத்து கடமைகளும் அவங்க மேல கடமையாகுது. இன்னும் நோன்பு வைக்கிறதுக்கு ஏவணும். ஆனா இப்போ உள்ள பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, என் குழந்தை வந்து கஷ்டப்படக்கூடாது இந்த வயசுல, இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கு அப்படிங்கிற ரொம்ப அலட்சியமா
நோன்பு வைக்கிறத வலியுறுத்துறது இல்லை. இன்னும் தொழுகை, ஃபஜர் தொழுகைக்கு எத்தனை பேர் நம்ம குழந்தைகளை எழுப்பி விட்டு தொழுக வைக்கிறோம்? ஏன்னா அவங்க தூக்கம் கலைஞ்சிரும். இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தீயில குழந்தைய விட்டுட்டு வருவோமா? அதே மாதிரி தான் ஃபஜர் தொழுகாம தூங்குற குழந்தைய நம்ம தூங்கட்டுன்னு விட்டுட்டு வர்றது ஒரு வீட்டில் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு குழந்தை விட்டு அந்த தீயில நம்ம போட்டு வர்றதுக்கு சமம். ஏன்னா இப்போ ஃபஜரை சிறிய வயதுல இருந்து கடைபிடிக்காத குழந்தை எந்த பெரியவளா ஆனாலும் அது கடைபிடிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ யார் ஃபஜர் தொழுகைய பேணிக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வோட பாதுகாப்புல வராங்க. இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்பாட்டு பயிற்சியை வழங்குதல். பண்பாடு அப்படின்னா என்ன, எப்படி பிஹேவ் பண்ணணும், அடுத்தவங்க கிட்ட எந்த மாதிரி வார்த்தையை பேசணும். பணிவா இஸ்லாம் சொல்லுது, பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்துவீராக, இன்னும் உங்கள் குரலை உயர்த்தாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் அழகா நம்மளோட இஸ்லாம் கற்றுத்தருது. ஸோ சபை ஒழுங்கு, ஒரு பொது இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும். ஆனால் இப்போ பார்க்குறோம், நம்ம இப்போ ஜும்மாவுக்கு பார்த்தா ஒரு குழந்தைய பள்ளிவாசலுக்கு கூப்பிடும்போது அவங்களுக்கு அதில் பிடிக்கிற விஷயங்கள் பிடிக்காம இருந்தாலும் அதை நம்ம அவங்களோட இஷ்டம் அப்படின்னு விட்டுறோம். இன்னும் எத்தனையோ முஸ்லீம்கள் முஸ்லீம் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு ஜும்மா நல்லா பார்த்தீங்கன்னா அங்கங்கே கூடி கூடி நின்று பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் அவங்களுக்கு பெற்றோர்கள் இல்லையா? பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, கண்டும் காணாத மாதிரி விட்டுறாங்க. அவங்களோட இஷ்டம், எவ்வளோ சொன்னாலும் கேட்கல அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாம் ஒன்று நினைச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் விசாரணை, ஒவ்வொரு குழந்தைய பற்றியும் விசாரணையும் அவங்களோட பெற்றோரிடமிருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. அப்படின்னா அவங்க ஒவ்வொரு செய்கிற செயலுக்கும் அவங்க பெற்றோரிடம் கண்டிப்பாக கேள்வி இருக்கு. ஸோ அதனால இந்த குழந்தைய தப்பு செய்யும் போது அடிச்சாவது திருத்த வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தந்தை தனது குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு நல்ல பண்புகளாகும். நல்ல பண்பை விட மிகப்பெரிய பரிசு வேற எதுவும் இருக்க முடியாது. எப்படி நம்ம ஒரு குழந்தைக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம். ஏன்? அவங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், பெண் குழந்தையா இருந்தால் அவங்களுக்கு நகையை சேர்க்கணும், இன்னும் நல்ல படிப்பை கொடுக்கணும், உலக கல்வியில ரொம்ப மேலோங்கி இருக்கணும், நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுத்துடணும். இதுக்கு தான் ஓடுறோமே தவிர எத்தனை பேர் நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்ல பண்புகளை நம்ம கொடுத்துட்டோம், நல்ல ஒழுக்கத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு நிம்மதியா இருக்கிறோம். அடுத்ததா இஸ்லாம்ல, ஏன்னா இஸ்லாமுக்காக கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுகளை குழந்தைகளுக்கு போதிக்கணும். இன்னும் சஹாபாக்கள் பத்தி போதிக்கணும். இன்னும் இஸ்லாம் கட்டித்தர்ற இஸ்லாம்ல இது வரைக்கும் இந்த இமாம்கள், இன்னும் மார்க் அறிஞர்கள், இவர்களெல்லாம் பத்திய நாலேஜ் சொல்லணும். ஆனா இப்ப நம்ம சொல்றது எல்லாமே எதை பத்தி? வீட்டுல எல்லார் வீட்லயும் மேக்சிமம் டிவி இருக்கு, கையில மொபைல் இருக்கு. ஸோ இதை பத்தி எத்தனை குழந்தைகள் மார்க்க விஷயத்தை இப்ப கத்துக்கிறாங்க? ஸோ நைட்ல தூங்கும் போது கதை சொல்றோம், நம்ம எல்லாமே ஒரு கற்பனை கதைகள். நம்ம சொல்ற கதைகளும் எப்படி இருக்கு, அதாவது நன்னறி கதைகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு கார்ட்டூன், ஒரு அனிமேஷனான ஒரு கதை சொல்றோம். அதாவது ஒரு காக்கா வடையை திருடிட்டு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கதைகளை தான் விலங்குகள் பேசுற மாதிரி இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறத விட ஒரு நபிமார்களை பத்தின வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை வரலாறு, இதை பத்தி நம்ம கத்துக் கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு சிறிய வயதுல இருந்தே இஸ்லாம் மேல உள்ள அந்த ஒரு நேசம் வளர்றதுக்கு நம்ம ஊட்ட முடியும், அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுக்க முடியும். ஆனா இப்ப எல்லாருமே சிறிய பிள்ளைகளா இருக்கட்டும், இன்னும் வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைங்களாகட்டும், எது மேல அதிகமா மோகம் இருக்கு அப்படின்னா சினிமா, ஆக்டர், ஆக்ட்ரஸ். ஸோ இவங்களோட பிக்சரை டிபியா வச்சுக்கிறது, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்றது, இன்னும் எல்லா விஷயத்தை பத்தி ஜெண்டர் நாலேஜ் உலக கல்வியில சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க நம்ம மார்க்க கல்வியில நம்மளுடைய மார்க்கத்துல எத்தனை பேர் மார்க்கத்துக்காக கஷ்டப்பட்டாங்க, இன்னும் எந்தெந்த இமாமங்கள்லாம் மக்களுக்காக நல்ல உபதேசத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டா அவங்களுக்கு தெரியல. சில முஸ்லிம் குழந்தைங்களுக்கு நம்மளுடைய நபி யாரு அப்படின்னு கேட்டா கூட தெரியாத ஒரு மிகப்பெரிய அவல நிலைக்கு நம்மளுடைய சமூகம் இருக்கு. இன்னும் பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் முன்மாதிரி மிக்க பெற்றோர்களின் வரலாறை படிக்க வேண்டும். எப்படி பெற்றோர்களுக்கு இந்த அறிவு இல்லை, அப்புறம் எப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸோ முதல்ல படிக்க வேண்டியது பெற்றோர்கள் தான். இந்த மாதிரி இஸ்லாமிய வரலாறு படிக்கிறதாகட்டும், இன்னும் குரானை படிக்கிறதாகட்டும் பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் எத்தனையோ பேரண்ட்ஸை பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான். உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் அவங்க ஒரு தந்தை அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எப்படி அவங்க
தந்தை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவங்க எப்படி செயல்படுத்திட்டு போனாங்க அப்படிங்கிறத வந்து இறைவன் சொல்லி காட்டுறான். அவங்களுடைய குழந்தை வந்து எவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் உள்ள குழந்தையா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தந்தை வந்து அவ்வளோ நாள் அந்த பையனை வந்து வளர்க்கறதுக்கு எந்த உதவியும் செய்யலை, அவங்க அம்மா கிட்ட தான் வளர்ந்துட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாள் போய் நான் உன்னை வந்து அறுத்து பழகிட மாதிரி நான் கனவுல கண்டேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்க வந்து இது இறைவனுடைய ஆணையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்ன உடனேயே மறுபேச்சு பேசாம இது இறைவனுடைய கட்டளையா இருந்தா அதையே நீங்க நிறைவேற்றுங்க, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அடுத்ததா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு தந்தை பொறுப்புல இருந்து எப்படிலாம் வந்து தன்னுடைய கடமைகளை ஆற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாறு படிக்கும் போது தான் தெரியும். ஸோ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சொந்த மகள் அவங்க அப்பா கிட்ட போய் நான் பகல்ல எல்லாம் எல்லா வேலையும் பார்த்து என்னுடைய கை வந்து புண்ணாயிடுது, ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு வேலைக்கு ஒரு அடிமையை தாங்க அப்படின்னு கேட்டப்ப கூட இதை விட வந்து சிறந்ததை நான் உனக்கு கத்து தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இரவுல படுக்கிறதுக்கு முன்னாடி சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, இன்னும் அல்லாஹ் அக்பர் 33 தடவை இதை என்ன. ஸோ இதை எனக்கு பண்ணும்போது இந்த உலகத்துலையும் அதுக்கு ஷிஃபா இருக்கு. நமக்கு பகல் முழுக்க வேலை பார்த்து அந்த டயர்ட்ல நம்ம படுக்கும்போது இதை சொன்னா நம்மளுடைய உடல் வலி லேசாகும். இது மட்டும் இல்லாம மறுமையிலையும் இதுக்கு பலன் இருக்கு அப்படின்னு கத்து கொடுத்தாங்க. ஸோ ஆனால் இப்போ எப்படி என்ன பண்றோம், நம்மளுடைய குழந்தைகள் வலிக்காம எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லா வசதிகளையும் செஞ்சு தரோம். ஆனா பேசிக்கா ஒரு மார்க்கம் என்ன சொல்லுது, ஒரு நல்ல குடிமகனா வாழ்றதுக்கு என்ன விஷயம் போதிக்கணும் அப்படிங்கறத நம்ம போதிக்கிறது இல்லை. இன்னும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையை பத்தி சொல்லி காட்டுறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அருமை மகனை அழைத்து அன்பாக உபதேசம் செய்வதை அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது. எனது அருமை மகனே, அல்லாஹ்விற்கு எதனையும் எவரையும் இணை வைக்காதே. எனது அருமை மகனே, நீ தொழுகையில் நிலைநாட்டுவீராக, நன்மையை ஏவுவீராக, தீமையை தடுப்பீராக. நன்மையை ஏவி தீமையை விலக்குகின்ற போது பல சோதனைகள் அச்சுறுத்தல்கள் வரும். அந்த சந்தர்ப்பங்களில் நீ பொறுமையாக கடைபிடிப்பீராக. எனது அருமை மகனே, இவைதான் உறுதியான விஷயங்கள். இன்னும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மனிதர்களுக்கு நல்ல பண்புகளை எப்படி போதிச்சாங்கன்னு பாருங்க. மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் கர்வமாக நடக்காதே. கர்வம் கொண்டு பெருமை அடிக்கும் எவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். நீ நடக்கும் போது நடுத்தரத்தை கடைப்பிடி, உனது குரலை தாழ்த்திக்கொள், குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் என்றும் அறிவுரை கூறினார். அல்லாஹ்வை மட்டும் வணங்குவீராக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, சக மனிதர்களையும் பார்த்து முகத்தை திருப்பாதே, இன்னும் பெருமை அடிக்காதே, கர்வம் கொள்ளாதே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த ஒழுக்கத்தை மனித குலத்திற்கு வந்து சொல்றதா, தன்னுடைய அருமை மகனுக்கு சொல்றதா குர்ஆன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் கடைசியா குழந்தை வளர்ப்புல முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் இஸ்லாமிய, அதாவது குரானிய கல்வியை வழங்குறது. ஸோ இதான் குரானிய கல்வியை வழங்குறது அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு பெற்றோரும் முதலா போதிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குரானிய கல்வி. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து குரானை அதிகமாக மனப்பாடம் பண்றதுக்கு, இன்னும் குரானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைகளை ஊக்கப்படுத்தணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு குழந்தைகளை போதிச்சு வளர்க்கும் போது இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றி பெற்ற குழந்தைகளா நம்ம குழந்தைகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தல்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.